இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமான ரிசல்ட் எப்போது விலகும் என்பது குறித்து மிகவும் முக்கியமான தகவல் ஒன்று விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றியும் நீங்கள் குரூப் 4 எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுத்தால் வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் வெளியாகும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஆனுவல் பிளானரில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. தற்போது சமீபத்தில் 10ஆம் தேதி ஆனுவல் பிளானர் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் குரூப் 4 எக்ஸாமில் ரிசல்ட் அக்டோபர் மந்த் விலகுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணாங்க. தற்போது வந்த புதிய தகவலின்படி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமில் ரிசல்ட் அக்டோபர் 13ஆம் தேதி, அக்டோபர் 14ஆம் தேதி அல்லது அக்டோபர் 15ஆம் தேதி வெளியிடப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. கண்டிப்பாக இந்த 3 நாட்களில் குரூப் 4 எக்ஸாம் ரிசல்ட் வெளியாவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுத்தால் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ஜென்ரல் கேட்டகரியில் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 160+ இருக்கணும். டைப்பிஸ்டாக இருந்தால் 154+, ஃபாரஸ்ட் ஜாப்புக்கு 155+. அடுத்ததாக கம்யூனிட்டி வைஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் ஜேஏவுக்கு 150+ இருக்கணும். டைப்பிஸ்ட்டுக்கு 150+, ஃபாரஸ்ட் ஜாப்புக்கு 148+. அடுத்ததாக நீங்கள் பிசிஎம் கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா ஜேஏவுக்கு 152+ கட் ஆஃப் இருக்கணும். டைப்பிஸ்ட்டுக்கு 147+, ஃபாரஸ்ட் ஜாப்க்கு 145+ இருக்கணும். நீங்கள் எம்பிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா ஜேஏ போஸ்ட்டுக்கு 155+ கட் ஆஃப் இருக்கணும். டைப்பிஸ்ட்டுக்கு 150+, ஃபாரஸ்ட்டுக்கு 148+ இருக்கணும். நீங்கள் எஸ்சி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 148+ இருக்கணும். டைப்பிஸ்ட்டுக்கு 143+, ஃபாரஸ்ட்டுக்கு 140+ இருக்கணும். இதுவே நீங்கள் எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 145+ கட் ஆஃப் இருக்கணும். டைப்பிஸ்ட்டுக்கு 140+, ஃபாரஸ்ட் ஜாப்க்கு 130+ இருக்கணும். இந்தளவு கட் ஆஃப் இருந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.